வணக்கம் நண்பர்களே. பிக்சல் ஹெல்த் தமிழ் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்று என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உலகம் முழுவதும் நிறைய மக்களை பாதிக்கும் ஒரு நோய் பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா ஓஸ்டியோபோரோசிஸ், அதாவது எலும்பு மெலிவு நோய். இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது என்ன அப்படின்னா, எலும்புகள் பலவீனமாகி சிறிய விழுதல் அல்லது லேசான அடியில் கூட எளிதில் முறியும் நிலையே எலும்பு மெலிவு நோய் அப்படின்னு சொல்கிறோம். இந்த நோய் ஆரம்ப நிலையில் பெரும்பாலும் எந்த அறிகுறியுமே தெரியாது. அதனால தான் இதை சைலண்ட் டிசீஸ்னும், அதாவது அமைதியான நோயுமோ கூறுறாங்க. நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஓஸ்டியோபோரோசிஸ் என்றால் என்ன, இது ஏன் ஏற்படுகிறது, யாருக்கு அதிக ஆபத்தாகிறது, ஆரம்ப அறிகுறிகள் என்னென்ன, பரிசோதனைகள் என்ன, சிகிச்சை முறைகள், உணவு முறை, உடற்பயிற்சி என்னென்ன உடற்பயிற்சி, தடுக்கும் வழிமுறைகள் என்பதை பற்றி தான் விரிவாக பார்க்குறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். வீடியோ முழுமையாக பாருங்கள், பயனுள்ள நல்ல தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கும். முதல்ல நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த ஓஸ்டியோபோரோசிஸ்னால் என்னன்னு பார்க்க போகிறோம். எலும்புகள் தொடர்ந்து பழைய திசுக்களை நீக்கி புதிய திசுக்களை உருவாக்கி கொண்டே இருக்கும். நம்ம வயது அதிகரிக்கும் போது அல்லது சில காரணங்களால் புதிய எலும்பு உருவாகும் வேகம் குறைந்து எலும்பின் அடர்த்தி, அதாவது போன் டென்சிட்டி குறைஞ்சிரும். இதனால தான் எலும்புகள் மெலிந்து எளிதில் முறியும் அபாயம் ஏற்படுகிறது. இதுதான் நம்ம ஓஸ்டியோபோரோசிஸ் அப்படின்ட்டு சொல்கிறோம். இதற்கான முக்கிய காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினான காரணம் வயது அதிகரித்தல் தான். இந்த வயது அதிகரிக்கும் போது எலும்புகளோட வேகம் குறையும் போது உங்களுக்கு சிறிய அடிபட்டாலும் என்ன பட்டாலும் உடையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் மாதவிடாய் நிறைவுக்கு பிறகு, அதாவது இந்த மெனோபாஸ் பீரியட் வந்த பிறகும் இந்த பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு கால்சியம் இல்லாமல் இருக்கும், அந்த குறைபாடு இருந்தாலும் ஓஸ்டியோபோரோசிஸ்க்கான அதிக வாய்ப்பு இருக்குது. விட்டமின் டி குறைபாடு, உடற்பயிற்சி இல்லாமை, அதிகமாக புகைப்பிடித்தல், அதிகமாக மதுபானங்கள் எடுத்தல், சிலர் பார்த்திங்கன்னா சில ஸ்டீராய்டு மருந்துகளை நீண்ட காலமாக பயன்படுத்திகிட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு எல்லாமே இந்த முக்கிய காரணங்களாக இது இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக பார்த்திங்க அப்படின்னா, குடும்ப வரலாறு உள்ளவங்களுக்கும் இது ஓஸ்டியோபோரோசிஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்போ இது யாருக்கு அதிக ஆபத்து பார்த்திங்கன்னா, முக்கியமான 50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு அதிக ஆபத்தை விளைவிக்கும். ஏன் அப்படின்னா, உங்கள் சிம்பிளாக விழுந்தால் கூட உடனே எலும்பு முறிவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்புறம் பெண்கள் பார்த்திங்கன்னா, குறிப்பாக மெனோபாஸுக்கு பிறகு, அதாவது இதுவும் மெனோபாஸுக்கு பிறகும் இந்த எலும்புகள் வலுவிழக்க வாய்ப்பு இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா, உடல் எடை குறைவாக இருப்பவர்களுக்கு, அப்புறம் விட்டமின் டி மற்றும் கால்சியம் குறைவாக இருப்பவங்களுக்கு, நீண்ட காலமாக ஸ்டீராய்டு பயன்படுத்துவவங்களுக்கு, இவங்க எல்லாத்துக்குமே அதிகமான ஒரு ஆபத்தை உண்டாக்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு மருத்துவ ரீதியாக சொல்கிறாங்க. ஸோ கொஞ்சம் இந்த மாதிரி உள்ளவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும், பார்த்துக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா, இதற்கான ஆரம்ப அறிகுறிகள்னு பார்த்திங்க அப்படின்னா, ஆரம்பத்தில் பெருசாக அறிகுறி எதுவுமே இருக்காது. அதற்கு பின்னர் என்ன ஆகும்னா, போக போக முதுகு வலி ஏற்படும், உயரம் குறைவது போல ஃபீல் ஆகும், உடல் முன்பக்க வளைவு ஏற்படும், எளிதில் எலும்பு முறிவு ஏற்படும். இதுதான் அதுக்கு பிறகு. முதல்ல அறிகுறி இருக்காது, அதுக்கு பிறகு இந்த அறிகுறிகளெல்லாம் காணப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அப்புறம் எந்த இடத்துலலாம் எலும்பு முறிவு ஏற்படும்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடுப்பு இருக்குல்ல, இடுப்பில் கிப் அப்படின்னு சொல்லுவாங்க. இடுப்பில் எலும்பு முறிவு ஏற்படலாம். அப்புறம் மணிக்கட்டு, இந்த ரிஸ்ட்டு சைடில் எல்லாமே அந்த எலும்பு முறிவு ஏற்படும். அப்புறம் முதுகெலும்பு, ஸ்பைனல் கார்டு, ஸ்பைனில் இந்த பிரச்சனைகள் ஏற்படும். ஸோ அதனால தான் நம்ம இந்த ஓஸ்டியோபோரோசிஸ் டக்குன்னு விழுந்து கை ஏதாவது ஊனிட்டாங்கன்னா அப்படியே எலும்பு முறிவு ஏற்படுறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது. அது அந்த வயதானவர்களை பார்த்திங்கன்னா தெரியும், ஜஸ்ட்டு கீழே விழுந்துட்டாலே உடனே போன் ஏதாவது முறிகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ கவனமாக இருக்கணும். அப்புறம் எப்படி கண்டறிவது? மருத்துவ பரிசோதனைக்கு கூடிய சில பரிசோதனைகள் வச்சு நம்ம இதை கண்டுபிடிக்கிறாங்க. என்னென்னா போன் மினரல் டென்சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இதை டெக்ஸா ஸ்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வச்சு அதை கண்டுபிடிக்கிறாங்க. அப்புறம் விட்டமின் டி டெஸ்ட்டு, கால்சியம் டெஸ்ட்டு, இரத்த பரிசோதனைகள், இதெல்லாம் வச்சுட்டும் இந்த ஓஸ்டியோபோரோசிஸை கண்டுபிடிக்கிறதுக்காக பயன்படுத்தப்படுகிறது. இதெல்லாம் பரிசோதனைகள். சிகிச்சைகள் பார்த்திங்க அப்படின்னா, மருத்துவர் ஆலோசனைப்படி கால்சியம் சப்ளிமெண்ட்டு, விட்டமின் டி சப்ளிமெண்ட்டு, போன் ஸ்ட்ரென்தனிங் மெடிசன்ஸு, அதாவது பாஸ்போனேட்ஸ் போன்றவைகளெல்லாம் டாக்டர் ஆலோசனைப்படி எடுக்க சொல்லுவாங்க. அப்புறம் தேவைக்கு ஏற்ப பிற மருந்துகளையும் எடுக்க சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் மருத்துவரின் அறிவுரைப்படி மருந்துகளை எடுத்து உட்கொள்வது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்.
அப்புறம் பார்த்தீங்கன்னா, சாப்பிட வேண்டிய உணவுகள்னு பார்த்தீங்கன்னா, பால் மற்றும் பால் சார்ந்த பொருட்கள் சாப்பிடலாம். ஏன்னா, அதில வந்து நெறைய கால்சியம், மினரல்ஸ் இருக்கு. அப்புறம் கீரை வகைகள் சாப்பிடலாம். சிறிய மீன்கள், எலும்புடன் சாப்பிடப்படும் வகை மீன்கள் இருக்குல்ல, அது எல்லாமே நீங்க சாப்பிட்டாலும் உங்களுக்கு கால்சியம் அதிகமா இருக்கு. அப்புறம் பாதாம் மற்றும் எள், முட்டையில சூரிய ஒளியில் போதுமான நேரம் இருப்பது. அது எதுக்கு அப்டின்னா, சூரிய ஒளியில இருந்தீங்க அப்டின்னா, விட்டமின் டி உருவாக உதவும். விட்டமின் டின்னு ஒரு தனியா ஒரு இது போட்டிருப்பேன். வீடியோ போட்டிருப்பேன். போய் பாருங்க. பார்க்காதவங்க பயனுள்ள தகவல் இருக்கும். ஸோ, இதெல்லாம் தான் இதோட முக்கியமான அ சாப்பிட வேண்டிய உணவுகளாக கருதப்படுகிறது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம இத தவிர்க்க வேண்டிய உணவுகள்னு பார்த்தீங்க அப்டின்னா, ஆ நான் அதிகமாக புகைப்பிடித்தல், அதிக மதுபானம், அ அப்புறம் அதிகமாக உப்பு எடுத்துக்கொள்வது, அதிக குளிர்பானங்கள் மற்றும் அதிக சர்க்கரை உணவுகளை உணவில் சேர்த்துக்கொள்வது. இது போன்றவைகள எல்லாம் தவிர்த்திறணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இதுக்குன்னு உடற்பயிற்சிகள்னு பார்த்தீங்க அப்படின்னா, நடைப்பயிற்சி எடுங்க. படிக்கட்டில ஏறுதல் போன்றவை, அப்புறம் எடை தாங்கும் உடற்பயிற்சி, வெயிட் பியரிங் எக்ஸர்சைஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்புறம் சமநிலை பயிற்சிகள், பேலன்ஸ் எக்ஸர்சைஸ் இது எல்லாமே வந்து புதிய உடற்பயிற்சி திட்டத்தை தொடங்கும் முன்னாடி மருத்துவர் அல்லது உடற்பயிற்சி நிறுவனரிடம் நீங்க ஆலோசனை பெறுங்க. ஏன்னா, அவங்களோட ஆலோசனைப்படி கரெக்ட்டா ப்ராப்பரான ஒரு லெவல்ல அத செய்றது மிகவும் நல்லது. இல்லைன்னா அங்கேயும் அ தேவையில்லாம ஏதாவது மிஸ் பண்ணிட்டீங்கன்னா, அங்க எலும்புகள் முறிவதற்கு, தசை ஸ்ட்ரெயின் ஆகுறதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ, இத வந்து அ இதுவும் நிபுணர்களின் ஆலோசனைப்படி செய்றது மிகவும் முக்கியம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, அது சாத்தியமான சிக்கல்கள்னு பார்த்தீங்கன்னா, ஹிப் ஃப்ராக்சர். அதாவது ஹிப் ஃப்ராக்சரு, ஸ்பைன் ஃப்ராக்சரு, நீண்ட கால வலி, இயக்கத்திறன் குறைதல், வாழ்க்கை தரம் பாதிப்பு. இது எல்லாம் தான் இதோட சாத்தியமான சிக்கல்கள். ஸோ, மிகவும் கேர்ஃபுல்லாக இருப்பது வந்து மிகவும் நல்லது. தேவையான உணவுகள், அதாவது கால்சியம் நிறைந்த உணவுகள் எடுத்துக்கொள்வது போன்றவைகள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணுவாங்கன்னா, சிலவங்க வந்து மனசுக்குள்ள சில நம்பிக்கைகள், தவறான நம்பிக்கைகள நெனச்சிருப்பாங்க. என்ன அப்டின்னா, எலும்பு வந்து மெலிவு பெண்களுக்கு மட்டும் தான் வரும் அப்டின்னா, அது அப்படியெல்லாம் இல்ல. அது ஒரு தவறான சிந்தனை. ஆண்களுக்கும் ஓஸ்டியோபோரோசிஸ் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. அப்புறம் வலி இல்லை என்றால் எலும்பு ஆரோக்கியமாக இருக்கிறது. அதாவது தவறு. நமக்கு இந்த ஓஸ்டியோபோரோசிஸ பொறுத்தளவுல முக்கியமானது என்ன சொன்னேன் அப்டின்னா, சாரி, ஆரம்ப நிலையிலே அறிகுறிகள் இல்லாமல் இருக்கும். ஸோ, அதுதான் நம்ம வந்து கவனமாக இருக்கணும். அப்புறம் கால்சியம் மாத்திரை மட்டும் போதும்னா, அதுவும் தவறான ஒரு இது. சம்டைம்ஸ் வந்து விட்டமின் டி, உடற்பயிற்சி மற்றும் மருத்துவர் பரிந்துரைக்கும் சிகிச்சையும் முக்கியமானதாக கருதப்படுகிறது. ஸோ, உங்களுக்கு நீங்களாட்டே ஏதாவது தவறான நம்பிக்கைகள வைத்து தவறான சிகிச்சைகள் எடுக்க முற்படாதீங்க. அது பின்விளைவுகளை, ஆபத்தான விளைவுகளை ஏற்படுத்த அதிகமாக வாய்ப்புகள் இருக்கு. அப்புறம் இப்போது நம்ம மருத்துவர் அணுகணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, சிறிய விழுதல்ல கூட உங்களுக்கு எலும்பு முறிவு அப்படின்னா, ஜஸ்ட் நீங்க ஒரு காலு தட்டி கீழ விழுந்துட்டீங்க. நீங்க கைய ஏதாவது ஊனிட்டீங்கன்னு வைங்க. முறிவு ஏற்பட்டுச்சுன்னா, அது வந்து ஓஸ்டியோபோரோசிஸ்க்கு சில அறிகுறிகள் இருக்கும். அதனால மருத்துவரை அணுக வேண்டும். தொடர்ந்து முதுவலி இருக்கும், உயரம் குறைவது, உடல் முன்பக்கம் மட்டும் வளைவுறது போல ஃபீலிங் எல்லாம் இருந்துன்னா, உடனடியாக தாமதிக்காத போய் மருத்துவரை பார்த்து, அதற்கான சிகிச்சைகளை எடுப்பது மிகவும் முக்கியம். ஸோ, எதுவுமே அலட்சியம் பண்ணாதீங்க. நம்ம செய்ற அலட்சியங்கள் வந்து பின்னாடி வந்து பெரிய பாதிப்புகள கொண்டு கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஸோ, கேர்ஃபுல்லா இருங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த ஓஸ்டியோபோரோசிஸை தடுப்பது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, முக்கியமா பார்த்தீங்கன்னா, கால்சியம் நிறைந்த உணவுகளை எடுக்கிறது, உணவுல சேர்த்துக்கொள்வது மிகவும் முக்கியம். அப்புறம் விட்டமின் டி போதுமான அளவு, அப்புறம் வந்து தினசரி உடற்பயிற்சி, அப்புறம் வந்து காலையில உள்ள பொழு வெ வெயில்ல நிற்பது, தேவையான அளவு விட்டமின் டி கிடைக்க வாய்ப்பு இருக்கு. தினசரி உடற்பயிற்சி, அப்புறம் புகைப்பிடித்தல் மற்றும் அதிக மதுபானத்தை தவிர்த்திடணும். அப்புறம் விழுதல் அதாவது விழாமல் இருக்கிறதுக்கு ஏற்படாத பாதுகாப்பான சூழலை பக்கத்துல உருவாக்கிக் கொள்ளணும். அப்புறம் மருத்துவர் பரிந்துரைத்தால் டெக்ஸ்டா ஸ்கேன் செய்து கொள்ளணும். இது எல்லாம் தான் உங்கள ஓஸ்டியோபோரோசிஸ்ல தடுப்பதற்கான முக்கியமான வழிகளாக கருதப்படுகிறது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, நண்பர்களே, ஓஸ்டியோபோரோசிஸ் எலும்பு மெலிவு நோய் என்பது அமைதியாக முன்னேறும் நோயாக இருந்தாலும், சரியான உணவு முறை, உடற்பயிற்சி, போதுமான விட்டமின் டி மற்றும் கால்சியம், தேவையான மருத்துவ பரிசோதனைகள் ஆகியவற்றின் மூலம் அதன் அபாயத்தை குறைக்க முடியும். வலுவான எலும்புகள் சுறுசுறுப்பான வாழ்க்கையின் அடித்தளம். ஸோ, அ ஆ நண்பர்களே, உங்கள் ஆதரவுக்கு எனக்கு ரொம்ப முக்கியம். ஸோ, இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க. உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பகிருங்க. நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் ஷேர் பண்ணுங்க.
மேலும் இது போன்ற மருத்துவ மற்றும் ஆரோக்கிய விழிப்புணர்வு வீடியோகளுக்கு டிக்சல் ஹெல்த் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை அழுத்துங்க. உங்களுக்கு நல்ல பயனுள்ள தகவல்கள் டெய்லி கிடைக்கும். பிளேலிஸ்ட்டில் வீடியோ இருக்குது. ஒன் டே ஒன் டிசீஸ் ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. அதில் போய் பாருங்கள். நிறைய பயனுள்ள தகவல் தான். என்னோடய வீடியோ ஃபுல்லாகவே வந்து புதிய புதிய நோய்களை பற்றியும் புதிய புதிய சிகிச்சை முறைகள் பற்றியும் இருக்கும். அதை பற்றி தெரிந்து கொள்ள உங்களுக்கு ரொம்ப விழிப்புணர்வாக இருக்கும். நன்றி. ஆரோக்கியமாக வாழுங்கள். மீண்டும் நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்போம்.